இன்றைய இளைஞர்களுக்கு வாலிப கவிஞர் வாலி அப்படின்னு சொன்னாலே அவ்வளவு ஒரு சிறப்பா அவரை போற்றுவார்கள். அந்த வகையில நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது வாலி அவர்கள் ஒரு திரைப்பட பாடலாசிரியர் என்பது மட்டும்தான். ஆனால் அவர் 1982 ஒரு திரைப்படம் டைரக்ட் பண்ணியிருக்கார். அந்த வரிசையில் அவர் ஒரு இயக்குனராகவும் இருக்கிறார். வடமாலை என்ற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை மாருதி ராவ் என்ற ஒளிப்பதிவாளரோடு சேர்ந்து இந்த திரைப்படத்தை அவர் டைரக்ட் பண்ணியிருக்கார். இதுல ஒரு 5 பாடல்கள் இருக்கிறது. அதுல ஒரு பாடல் கேட்டேன் கண்ணனின் கீதோபதேசம் என்ற ஒரு பாடலை டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடியிருக்கிறார். வெளியில நீங்க இந்த பாட்டை அதிகமா கேட்டிருக்க முடியாது, ஆனா வானொலியில அதிகமா ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, வடமாலை அப்படின்னாலே நமக்கு தெரியும் அனுமன் அந்த நினைவுக்கு வரும். ஆனா இயற்கை அமைந்த ஒரு செய்தி என்னன்னா, ஒளிப்பதிவாளர் மாருதி ராவ், படத்தினுடைய பேர் வடமாலை, படத்தினுடைய டைரக்டர் வாலி, படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் ஜெயமாருதி பிலிம்ஸ். ஆக இயற்கையாகவே ஒரு அனுமனை சார்ந்து அமைந்த ஒரு பெயர்களாகவே அமைந்திருக்கிறது. வாலி அவர்கள் ஒரு திரைப்படத்தை டைரக்ட் பண்ண காரணத்தினால பாடலாசிரியர்கள் மட்டுமல்ல, அவர் ஒரு இயக்குனராகவும் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியும்.